லிட்டியோட புள்ள அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வந்தது இல்லை லிட்டியோட புள்ளைய, மறுபடியும் கூட்டிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லிட்டி லிட்டியோட புள்ள காது பெருசுவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெரிய பெரிய காதா இருக்குது அதுக்கு. கோழிக்காலை ஒளிச்சு மறைச்சி எடுத்துட்டு போச்சு பார்த்தீங்களா ஒரு நாள். அது வேற யாருக்கும் இல்லைங்க, இந்த லிட்டியோட புள்ள லியாவுக்கு தாங்க எடுத்துன்னு போச்சு அப்படி மறைச்சி மறைச்சி. அதுக்கப்புறம் அவங்க அக்கா எடுத்துட்டு போன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எடுத்துட்டு போச்சுல்ல. அதெல்லாம் நடந்தது இந்த லியாவுக்கோசரம் தாங்க. ஏற்கனவே கோழிக்கால் கேட்டு இந்த லிட்டி பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. 24 மணி நேரம் கோழிக்கால் குடு என்று அதை போய் கடையில் வாங்கிட்டு வரதுக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்குது. இப்போ இந்த லிட்டி லியாவையும் கூப்பிட்டு வந்து இங்கே சேர்க்க பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றது கோழிக்காலுக்கு, எங்க போறது? ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைய பார்த்தீங்களா? என் பிள்ளையோட காதை பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உன் பிள்ளை லியா. லியாவை பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உன் பிள்ளையா? லியாவா அது பேரு? உன்னை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. காது பெருசு பெருசா இருக்குது. ஓஹோ, இதுதான் உன் பிள்ளையா லியாவா? ஓகே ஓகே. நீ கோழிக்கால் கேட்டு தொந்தரவு பண்றது பார்த்தாதா? இன்னும் லியாவை வேற கூப்பிட்டு வந்துட்டியா தொந்தரவு பண்றதுக்கு?